தமிழர் திருநாளின் பொங்கல் திருநாள் இன்று இந்த இறுதி நாள் காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை ஒட்டி காலையிலிருந்து தற்பொழுது வரை பல்வேறு சுற்றுலா தலங்கள் மக்கள் கூட்டமாகவே காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் காலையில் வீட்டிலிருந்து பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்றவர்கள் இந்த ஒரே நேரத்தில் மாலையில் வீடு திரும்புவதால் சென்னையை அடுத்து உள்ள பெருங்குளத்தூர் பகுதியில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவாளர் மார்டின் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தான் பெருங்குளத்தூர் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசல். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு இடமாக இந்த பெருங்குளத்தூர் பகுதி காணப்பட்டு வருகின்றன. கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர் வாகன ஓட்டிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சுமார் 1 மணி நேரமாக இந்த பகுதியில் வாகனங்கள் சுலபமாக அந்த சாலையை கடந்து செல்ல முடியாமல் சிக்கி திணறி வருகின்றன. காரணம், இந்த பகுதியில் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் என்றே சொல்லலாம். நாம் பார்க்கும்போதே தெரிகிறது, வாகனங்கள் நகரக்கூட முடியாமல் ஒரே இடத்தில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்கு உருவாகின்றன. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் சென்னையை அடுத்து உள்ள இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் நிலவி வருகின்றன. காலையில் சென்னை மற்றும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சென்னை புறநகர் பகுதிகளான இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா, கோவளம், மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்றவர்கள் வீடு திரும்புவதற்காக இந்த ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்தும் போது இந்த பெருங்குளத்தூர் பகுதியில் அதிக அளவிலான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி சாலை, அதாவது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய இந்த சாலையில் அனைத்து வாகனங்களும் அதிக அளவு செல்வதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகின்றன. இந்த வாகனங்கள் நகரக்கூட முடியவில்லை, ஆமை வேகத்தில் நகரக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகின்றன. கண்ணு கெட்டிய தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏராளமான கார், அரசு பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் நிற்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகனங்கள் கண்ணு கெட்டிய தூரம் முன்னும் பின்னும் நிற்கக்கூடிய ஒரு நிலைதான் இங்கே காட்சியளிக்கின்றன. பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலிருந்து நாம் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கோம். கண்ணு கெட்டிய தூரம் வாகனங்களின் பின்புறம் எரியக்கூடிய ஒரு சிகப்பு விளக்குகளாகவே காட்சியளிக்கின்றன. இந்த இரவு நேரத்தில் அனைவரும் பகல் முழுவதும் காணும் பொங்கலை கொண்டாடிவிட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்புவதற்காக சென்று கொண்டிருக்கும் இந்த ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதால் மக்கள் சுலபமாக வீடுகளுக்கு செல்ல முடியாமல் சிக்கி தவித்து வருகின்றனர். அரசு பேருந்துகளில் பயணிக்கக்கூடிய மக்களும் தாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு சுலபமாக குறித்த நேரத்தில் செல்ல முடியவில்லை. காரணம், இந்த ஜிஎஸ்டி சாலையில் பெருங்குளத்தூர் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது இந்த ஜிஎஸ்டி சாலையில் வழக்கமாக ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை காட்டிலும் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றன. வழக்கமாக எப்பொழுது திருவிழா நாட்கள், விழா நாட்கள் என்றாலும் தென் மாவட்டங்களுக்கு சென்னையில் வசிக்கக்கூடியவர்கள் செல்வது வழக்கம். அவர்கள் மீண்டும் அந்த விடுமுறை முடிந்துதான் சென்னைக்கு திரும்பும் போது ஏற்படக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசல் நாம் தற்போதே காண முடிகின்றன. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் தான் இங்கே காணப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் ஒரே நேரத்தில் திரும்பிவிட்டது போல் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்பட்டு வருகின்றன. ஆனால் விடுமுறை நாட்கள் இன்னும் முடியவில்லை. இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வரை விடுமுறை நாட்கள் உள்ளதால் தென் மாவட்டங்கள் சென்றவர்கள் அவர்கள் சொந்த ஊர்களில் விடுமுறை இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை இரவு, திங்கட்கிழமை போன்றுதான் இந்த பகுதிக்கு திரும்புவார்கள். அப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு போக்குவரத்து நெரிசல் எப்படி அதிகமாக காணப்படுமோ அதுபோன்று ஒரு அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டு வருகின்றன. இந்த போக்குவரத்து நெரிசல் முக்கிய காரணமே சென்னையில் உள்ள மக்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் ரெட் ஹில்ஸ் உள்ளிட்ட அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் சென்னை புறநகர் பகுதிகளுக்கு, சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்புவதால் இந்த ஒரே நேரத்தில் மாலை நேரத்தில் வீடு திரும்புவதால் இந்த அதிக அளவான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துவதற்கு காரணம் என்று தெரிய வருகிறது. போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் அதிக அளவில் ஈடுபட்டு இந்த போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் வாகனங்கள் ஒரே இடத்தில் நிற்கக்கூடிய அந்த காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் அணிவகுத்து அந்த மேம்பாலத்தின் மேலும் மேம்பாலத்தின் கீழும் நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் இங்கே உருவாகின்றன. இந்த பகுதியில் அதிக அளவு வாகனங்கள் செல்வதால் இந்த போக்குவரத்து நெரிசல் கடுமையாக காணப்பட்டு வருகின்றன. ஜிஎஸ்டி சாலையில், அதாவது தென் மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய ஒரு முக்கிய சாலை இந்த சாலை தான். இந்த பெருங்குளத்தூர் பகுதியை கடந்துதான் சென்னை தாம்பரம் பகுதியாகவும்
அல்லது புறவழிச்சாலை பகுதியாகவும் சென்னைக்குள்ளே செல்லக்கூடிய ஒரு வழி, முக்கிய வழி இந்த ஒரே வழிதான். அதனால் இந்த பகுதியில் அதிக அளவு அந்த வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவித்து வருகின்றனர். கார் வாகனங்கள், பெரிய வாகனங்கள், பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கி தவித்தாலும் அதேபோல் இருசக்கர வாகனங்கள் சுலபமாக இந்த சாலையை கடந்து செல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல். இந்த மேம்பாலத்தில் அதிக அளவுக்கு வாகனங்கள் மேலே சென்று விடலாம் என்ற மேலே வந்த வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. கீழே செல்லக்கூடிய வாகனங்களும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றன. மேம்பாலத்தின் கீழும் மேம்பாலத்தின் மேலும் என இரு இடங்களிலும் இரு சாலைகளிலுமே அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. வாகனங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அணிவகுத்து நிற்பதால் மிகவும் இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றன வாகன ஓட்டிகள். இந்த பகுதியில் தாம்பரம் போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் விரைவில் முகாமிட்டு அதிக அளவு போலீசார் பயன்படுத்தி இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஏற்பட்டுள்ள இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சீக்கிரம் விரைவில் பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் இந்த வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தொடர்ந்து இந்த போக்குவரத்து நெரிசல் நிச்சயம் சுமார் இரவு 9 மணியை தொடர்ந்து கடந்து செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வாகனங்களில் இந்த சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா தலத்திற்கு சென்று இன்று இரவு நேரங்களில் வீடு திரும்புகின்றனர். வீடு திரும்புவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிக அளவு ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசல் வழக்கத்திற்கு மாறாக காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று இந்த பொங்கல் திருநாளின் காணும் பொங்கல் இறுதி நாளான இன்றை பல்வேறு விடுமுறைகள் இருந்தாலும் பல்வேறு பண்டிகைகள் இருந்தாலும் காணும் பொங்கலில் இந்த மக்கள் தங்களது குடும்பத்தோடு வீடை விட்டு வெளியே சென்று சுற்றுலா தலங்கள் சென்று திரையரங்கு இது போன்ற பகுதிகளுக்கு சென்று தங்களது குடும்பத்துடன் இந்த ஒரு நாளை சுற்றுலா கழிப்பதற்காக சென்று அனைவரும் வீடு திரும்புகின்றனர். வீடு திரும்பும் இந்த ஒரே நேரம் என்பது கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலை நம்மால் காண முடிகின்றன. இந்த பெருங்குளத்தூர் மேம்பாலத்தில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மேம்பாலத்தில் மட்டும் நிற்காமல் மேம்பாலத்தின் கீழும் கண்ணு கேட்டிய தூரம் வாகனங்களாகவே காட்சியளிக்கின்றன. வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்றே தான் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றன. இந்த போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் வெகு தூரம் அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த பெருங்குளத்தூர் மேம்பாலத்திலும் பெருங்குளத்தூர் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதால் இந்த பகுதியை கடந்து செல்வதில் வாகனங்கள் மிகவும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நம்மால் இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் மார்டின் காண்பித்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சியை பார்க்கலாம். நாம் தொடர்ந்து 1 மணி நேரமாக அந்த பகுதியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரத்திற்கு மேலாகவும் இந்த வாகனங்கள் கண்ணு கெட்டிய தூரம் வரை அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு நிலை தான் உருவாகின்றன. அந்த அளவிற்கு அதிக வாகனங்கள் இந்த ஒரே நேரத்தில் வருவதுதான் இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமா, அல்லது இந்த விடுமுறை நாட்களில் வீட்டை விட்டு அனைவரும் வெளியே சென்று இந்த வீடு திரும்புவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறதா என்று தெரியவில்லை. ஆனால் அதிக அளவு வாகனங்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையை பயன்படுத்துவதால் ஏற்பட்டிருக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் எப்பொழுது குறையும், எப்போது இயல்பு நிலைக்கு இந்த சாலை திரும்பும் என இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த அளவிற்கு இந்த வாகனங்களில் இந்த சாலையை கடந்து செல்வதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்றே சொல்லலாம். வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடந்து செல்ல முடியாமல் திணறி வருகின்றனர். இந்த சாலையை கடந்து செல்வதில் மிகப்பெரிய அவர்களுக்கு திணறல் ஏற்பட்டுள்ளன. அந்த அளவிற்கு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இந்த பெருங்குளத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் தாம்பரம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மேலாகவும் இந்த போக்குவரத்து நெரிசல் நீடித்து நிற்கின்றன. அதிக அளவு வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துவதால் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றன. தொடர்ந்து நம்மால் இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. பொங்கல் திருநாளில் விடுமுறை நாட்களில் முக்கிய நாள் இந்த இறுதி நாளான காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை குடும்பத்துடன் சுற்றுலா தலங்கள், கடற்கரை சாலைகள், சினிமா, பொழுதுபோக்கு தலங்கள் இது போன்று பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த ஒரே நேரத்தில் அனைவரும் வீடு திரும்புவதால் இந்த கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகின்றன.